ஏய் ஏன்டி இப்படி காலங்காத்தால கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு இந்த படி ஏறி போகணும். சரி போ. ஆஹா, நான் ஏறி போனா எனக்கு கால் வலிக்குமே. ஆ, அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க வேணா என்ன உங்க முதுகுல உப்பு மூட்டை தூக்கிட்டு போறீங்களா? ஏது உப்பு மூட்டையா? நல்லா 50 கிலோ அரிசி மூட்டை மாதிரி இருந்துங்கன்னு உன்னை எப்படி உப்பு மூட்டை தூக்குறது? என்ன முடியாது போடி. இப்ப தூக்க போறீங்களா இல்லையா? ஏய் உன்னை உப்பு மூட்டை தூக்கி என் முதுகெலும்பு முருங்காம முறிச்சுக்கிறதுக்கா? என்னால முடியாது, முடி போடி. வந்துட்டா நல்லா. ஐயோ சைரன் ஸ்டார்ட் பண்ணிட்டாடா. எதுக்குடி இப்ப அழுகுற? நான் நைட் எல்லாம் கண்ணை முழிச்சு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அதுல உங்க ஹஸ்பண்ட் அவங்க வைஃப் எவ்வளவு அழகா தூக்கிட்டு போறாங்க தெரியுமா? நீங்கெல்லாம் இப்படி ரீல்ஸ பார்த்து பண்ணி தண்டு ட்ரால்ஸ் அதிகமாகுது. என்னால இந்த கிரிஞ்சில பண்ண முடியாது போடி. இப்ப மட்டும் நீங்க என்ன தூக்கல, நான் கட்டில போய் கவுந்தடிச்சு படுத்து அழ ஆரம்பிச்சிருவேன். ஐயோ அந்த கிரிஞ்சுக்கு இந்த கிரிஞ்சு எவ்வளவோ பரவாயில்ல. தூக்கியே தொலைறேன், வந்து தொலை. ஐயோ கரடி கழுத்துல ஏற மாதிரி இருக்கே, சங்கு ஒதுக்குதுமா. ஐயோ டைம் வேற ஆகுது, இவ வேற இன்னும் ரெடி ஆகாம இருக்கா. ஏய் என்னடி ரெடி ஆனியா இல்லையா? ரெடிங்க, கிளம்பலாமா? என்ன செஸ் போடியே ட்ரெஸ் மாதிரி போட்டு வந்திருக்கா. ஏய் என்னடி ட்ரெஸ் இது? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? ட்ரெஸ்ஸே குறைச்சல் தான். என்னது? ஏய் ஐயோ ஃபங்க்ஷனுக்கு வேணா கருப்பு போடுவானா? என்னங்க நீங்க இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கீங்க. பஞ்சாங்கமோ பஞ்சாமிரதமோ நான் அதுக்கு சொல்லலாமா? அங்க ஃபங்க்ஷன் வந்து எங்க அம்மா சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அவங்க எதனா சொல்லுவாங்க, அதுக்கு தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோயம்மா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஓ அதுக்கு சொல்றீங்களா? சரி சரி, நான் போய் மாத்திட்டு வரேன். புரிஞ்சுதா? போய் மாத்திட்டு வா போ. அப்பாடா செஸ் போர்ட் ட்ரெஸ்ஸுக்கு செக் மேட் வச்சோம்டா. ஷோ டைம் ஆயிட்டே இருக்கே. ஏங்க இந்த ட்ரெஸ் ஓகே தானே, போலாமா? ஏய் பேண்ட் எங்கடி? பேண்டா? இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பேண்ட் போட மாட்டாங்க, இது ஃப்ராக்கு. நல்லா ஃப்ராக் மாதிரி இருக்குன்னு ஃப்ராக் கேக்குதா உனக்கு? உங்களுக்கு என்ன பார்த்தா ஃப்ராக் மாதிரி இருக்கா? ஐயோ தவளை மூஞ்சி தெளிவா இருக்காளே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஐயோ நான் அதுக்கு சொல்லமா. இப்போ என்ன பண்ணணும்ங்கறீங்க? நீ இப்படி வந்தா எல்லாம் கல்யாணம் மேடையை விட்டும் ஆடையை தான் பாப்பாங்க, அதுக்கு தான் சொல்ல போய் மாத்திட்டா போ. போறேன். அப்பாடா இந்த குட்டை பாவாடை குரங்க சமாளிச்சிட்டோம்டா. அடுத்து என்ன பண்ண காத்திருக்காளோ? இதுவாச்சும் ஓகேவா? போலாமா? இது ஓகே தான். ஓகேவா? போலாமா? ஆனா கையில கட்டையை குத்தா கைத்து மேல நடக்கிற மாதிரி இருக்குமேடி. இந்த பேக் மாட்டினா கண்டக்டர் மாதிரி இருக்கும், இவெல்லாம் சொல்றான். இப்போ என்ன இதையும் மாத்திட்டு வரணுமா? உங்ககிட்ட சுடிதார் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லையா? டக்குன்னு போய் அதை மாத்திட்டு வாடி. சரி சரி, மாத்தி தொலைறேன். அப்படியே தொலைஞ்சிரு. ஷோ போறதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதுவாச்சும் ஓகேவா? இது ஓகே, ஆனா இன்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது. இரு வரேன். நல்லா மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரியே இருக்கா, இப்பதான் பக்காவா இருக்கு. வா போலாம். ஏங்க கண்ணு தெரியலங்க. ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நம்பி வா. 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான் சாப்பிட்டோம், ஆனா திரும்பி பசிக்கிற மாதிரி இருக்கே. மா பிரிஞ்சி பண்ற என்னாச்சு? இல்ல பரவாயில்ல சொல்லு, என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லைங்க. ஷுவரா? நான் பார்த்துக்கிறேன். சரி பாத்துக்க. இவன் மொழியே சரியில்லையே. என்னம்மா பண்ணிட்டியா? நான் கிளம்புறேங்க. கிளம்புறியா? என்னாச்சுமா? இல்லைங்க பரவாயில்ல, இருக்கட்டும். அட என்னன்னு சொல்லுமா. இல்லைங்க, நீங்க சொன்ன வரைக்கும் போதுங்க. ரொம்ப சந்தோஷங்க, நான் கிளம்புறேன். லூஸ் ஆயிட்டாளா? உங்ககிட்ட தானம்மா கேட்குறேன், என்னாச்சுன்னு சொல்லுமா. இல்லைங்க நான் கிளம்புறேன், அதுதான் சரியா இருக்கும். ஏய் அட சொல்றி, என்னடி சொன்ன? உங்க வாயாலேயே சொன்னதுக்கப்புறம் அதை நான் வேற திரும்ப சொன்னா நல்லா இருக்காது. நான் சொன்னதா? நான் என்னம்மா சொன்னேன்? நீங்க தான் எது பண்ணாலும் பிரிஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் பிரிஞ்சு போயிடுறேங்க. ஐயோ பிரிஞ்சு பண்ண சொன்னா இப்படி கிரிஞ்சு பண்றாளே. ஏய் நான் உன்னை பசிக்குதுன்னு பிரிஞ்சு பண்ண சொன்னேன்டி.
இல்லைங்க சும்மா சமாளிக்காதீங்க. ஐயோ சத்தியமா பிரிஞ்சி தாண்டி பண்ண சொன்னேன். சரி நீ சமைக்காத, நான் வேணா ஆர்டர் பண்றேன். நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோமா? ஆ ஓகேங்க. நான் போய் ரீல்ஸ் பார்க்கறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு கூப்பிடுங்க. அட ரீல்ஸ் பைத்தியமே, சமைக்க கூடாதுன்றதுக்கு எப்படிலாம் சமாளிச்சுட்டு போகுது பாரு நாய் இவள. இந்தாம்மா, உனக்காக கஷ்டப்பட்டு வேர்வையெல்லாம் சிந்தி புதுசா ஒரு டிஷ் பண்றேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஆ நான் போய் பாத்திரம் விளக்குறேன். ம். எடுத்தாச்சு, போஸ்ட் பண்ணிடுவோம். ஏங்க நான் வேணா கால் அமைக்க விடவா? ஐயோ வேணாம்மா, பரவாயில்ல. பரவாயில்லங்க, நீங்க தூங்குங்க, நான் கால் அமைக்க விடுறேன். ஐயோ இல்லம்மா, பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை, நான் இல்ல படுத்துக்கிறேன். இல்ல நீங்க தூங்குங்க, நான் கால் அமைக்க விடுறேன். அப்படியா? சரிம்மா, அம்மி கூட உன் விருப்பம். சரி நீங்க தூங்குங்க, நான் வரேன். ம், ம், ம். இந்தாம்மா, கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு நீ கேட்ட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ஜாய் பண்ணு. சரி மாமா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். 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 ஏண்டி, உனக்காக நான் கஷ்டப்பட்டு டிஃப்ரெண்டா உனக்காக சமைச்சு கொண்டாந்து கொடுத்தா, அது என்னமோ நீ சமைச்ச மாதிரி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு 10 லைக் 4 கமெண்ட் வாங்கிட்டு இருக்கியா? அன்னைக்கு ஒரு நாள் நான் தூங்கும் போது நான் எவ்வளோ வாட்டி வேணான்னு சொல்லி நீயா வலுக்கட்டாயமா வந்து என் காலமைக்கு அதையும் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு அதே 10 லைக் அதே 4 கமெண்ட் வாங்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு உனக்காக நான் தெருவெல்லாம் அலைஞ்சு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கணுமேனு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தா, நீ என்னமோ அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்த மாதிரி திருப்பி போஸ்ட் போட்டு அதே 10 லைக் அதே கமெண்ட் வாங்கலான்னு பாக்குறியா? இதெல்லாம் அந்த போன் இருக்கவே தானே பண்ணிட்டு இருக்க. குர்ரி, அந்த போனை உடைச்சு போற, யாருக்குமே தேவையில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷார்ட் சம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஹேய், இதையும் நீ போஸ்ட் போறியா? அடிங் கொய்யால தவள மூஞ்சே.